இருட்டில் சிக்கிய மூதாட்டி சடலம். கருப்பாக மாறிய மயான கொட்டகை. நடுக்கத்தோடு நடந்த இறுதி நிகழ்வு. பீதியை கிளப்பிய வாசுதேவநல்லூர். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ளது நாராயணபுரம் ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் இங்குள்ள மக்களிடையே சமூக ஆர்வலர் என அறியப்பட்டவர். இவரின் பாட்டி ஒருவர் வயது மூப்பின் காரணமாக மழைக்காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு வந்தார். வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 7ஆம் தேதி இறந்துள்ளார். இதனை அடுத்து சுரேஷின் பாட்டிக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு அடக்கம் செய்வதற்காக நாராயணபுரம் சுடுகாட்டிற்கு தூக்கிச் சென்றுள்ளனர். ஆனால் மூதாட்டியின் இறுதிச் சடங்கு நிகழ்வு நடப்பதற்குள் இரவு நேரம் நெருங்கியுள்ளது. ஆனாலும் மூதாட்டியை அடக்கம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த உறவினர்கள் சுடுகாட்டிற்கு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு ஒரு தெருவிளக்கு கூட இல்லாமல் ஒரே இருட்டாக இருந்துள்ளது. இதன் காரணமாக இருட்டியிருந்த சுடுகாட்டில் செய்வதறியாது தவித்துள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்த சிலர் தங்களின் செல்போனில் இருக்கும் டார்ச் லைட்டுகளை ஆன் செய்து அது கொடுக்கும் வெளிச்சத்தில் இறுதி சடங்குகளை செய்துள்ளனர். அங்கு மிகவும் இருட்டாக இருந்த காரணத்தாலும் சுடுகாடு என்பதாலும் மூதாட்டியின் உறவினர்கள் அச்சத்தில் செய்வதறியாமல் தவித்துள்ளனர். அதன் பின்னர் ஒரு வழியாக மிகுந்த சிரமப்பட்டு மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்துள்ளனர். இந்த வேதனையான நிகழ்வை மூதாட்டியின் பேரன் சுரேஷ் இருட்டிய நிலையில் இருந்த சுடுகாட்டில் மூதாட்டியை அடக்கம் செய்யும் போது தாங்கள் பட்ட சிரமத்தை அப்படியே கூறி அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இந்த செய்தி வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை உண்டு செய்திருந்த நிலையில் மூதாட்டியின் பேரனும் சமூக செயற்பாட்டாளருமான சுரேஷிடம் இது குறித்து கேட்டபோது கடந்த 7ஆம் தேதி தனது பாட்டி வயது மூப்பின் காரணமாக இறந்து விட்டதாகவும் அவரை அடக்கம் செய்வதற்காக சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்ற போது இரவு நேரம் நெருங்கிவிட்டதால் இருட்டிய சுடுகாட்டு பகுதியில் மின்விளக்கு போன்ற எந்த வசதிகளும் இல்லாமல் தங்கள் கைகளில் இருந்த செல்போன் விளக்குகள் மற்றும் டார்ச் லைட்டுகள் போன்றவற்றை கொண்டு மூதாட்டியை அடக்கம் செய்ததாக கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசிய சுரேஷ், நாம டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்கிறோம் என்ற பெருமையாக பேசிக்கொண்டாலும் சுடுகாட்டுக்கு ஒரு மின்விளக்கு கூட போட முடியாத நிலையில்தான் இருக்கிறோம் எனவும் வேதனையோடு தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்ட போது இந்த சுடுகாடு நாராயணபுரத்தில் இருப்பதாகவும் ஆனால் இதனை வாசுதேவநல்லூர் மக்கள்தான் பயன்படுத்துகின்றனர் என்று கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் செய்வதறியாது தவித்த தாங்கள் இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்ததாகவும் இதனை அடுத்து தற்போது நாராயணபுரம் ஊராட்சியின் சார்பாக இங்கு மின்சாரம் வரவழைத்து மின் விளக்குகள் போட்டுத் தருகிறோம் என வாக்கு கொடுத்துள்ளதாகவும் கூறுகிறார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே மின் விளக்குகள் இல்லாமல் இருட்டில் மூதாட்டியை அடக்கம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், என்னுடைய பேர் சுரேஷ், சமூக செயற்பாட்டாளர், தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர். கடந்த 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இரவு தான் அந்த இறுதிச் சடங்கு செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இப்போ அந்த மயானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இருந்துச்சு. அதாவது மின்விளக்கு வசதிகள் இல்லை. வெறும் செல்லு லைட்டு, டார்ச் லைட்டு மூலயமா மட்டுமே அந்த ஈமச் சடங்குகளையும் மொட்டை போடக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்றது. இது மிகவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சுடுகாட்டில் ஒரு மின்விளக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ அந்த சுடுகாடு பார்த்தீங்கன்னா
வந்து நாகனாபுரம் பஞ்சாயத்தில் இருக்குது. ஆனால் அந்த சுடுகாடை வந்து வாசுதேவநல்லூர் பேரூராட்சி மக்கள் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. நிர்வாக ரீதியாக வந்து இதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த சுடுகாட்டில் வந்து மின்விளக்கு வசதியை வந்து யார் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வேறுபாடுகளுக்குள்ளே நிறைய இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து வந்து உயர்வு மட்ட அதிகாரிகளுக்கு நம்ம வந்து மனு மூலயமாக வந்து தகவல் தெரிவித்தோம். தற்போது பார்த்திங்கன்னா வந்து வாசுதேவநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துடைய நாகனாபுரம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கிளர்க்கு வந்து நமக்கு வந்து இந்த பகுதியில் வந்து இந்த மயானத்தில் வந்து மின்விளக்கு வசதியை வந்து ஏற்படுத்தி நாங்கள் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. இன்னும் 2-3 தினங்களில் இந்த மயானத்தில் வந்து மின்விளக்கு வசதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து இருக்குது. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாசுதேவநல்லூரில் மொத்தம் வந்து 5 மயானங்கள் இருக்குது. 5 மயானங்களில் 2 மயானம் மட்டும்தான் பில்டிங்கோடு இருக்குது. மற்ற 3 மயானங்கள் வந்து வெறும் தகர கொட்டாய் மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிக்குமே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்தக்கூடியது பேரூராட்சி மக்களாக இருக்கிறாங்க. சுடுகாடு இருக்கக்கூடிய இடம் வந்து நாகனாபுரம் பஞ்சாயத்தாக இருக்குது. 2 பஞ்சாயத்துக்குமே வந்து யார் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கடமைகள் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அங்கே போய் கேட்டால் இந்த பஞ்சாயத்துங்காங்க, இந்த பஞ்சாயத்தை போய் கேட்டால் அந்த பஞ்சாயத்துக்காங்க. தன்னுடைய பணிகளை வந்து தன்னுடைய செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலையை வந்து தட்டி கழிக்கிறாங்க. இதை வந்து மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு எந்த பஞ்சாயத்தில் எந்த சுடுகாடு அதை எந்த மக்கள் பயன்படுத்தினாலும் இந்த பஞ்சாயத்து இதை செஞ்சு கொடுக்கணும் இந்த அடிப்படை வசதியை அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா இதை நாங்கள் வந்து கொண்டு போகிறதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். விவரம் தெரிஞ்சதில் வந்து இந்த தகர கொட்டாயில் தான் வந்து எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2015 to 2016 ஸ்கீமில் தான் வந்து இந்த எரிமேடையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த எரிமேடையை அமைச்சவங்க இந்த எரிமேடைக்கு வந்து மின்விளக்கு வசதி வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது அப்போ யாருமே கோரிக்கை வைக்கலையா, இல்லாட்டி இதை கெட்டும் போது யாருமே கவனத்தில் எடுத்துக்கலையான்னு தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இடத்துல வந்து மின்விளக்கு வசதிகள் இல்லை. இந்த கோரிக்கை சம்மந்தமாக வந்து வாட்ஸ்அப் மூலயமாக நம்ம வந்து எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு, சிஎம் செல்லுக்கு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு, அப்புறம் வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு பார்த்திங்கன்னா சேர்மன் அவங்களுக்கு, நாகனாபுரம் தலைவர், துணைத் தலைவர், அப்புறம் வந்து கிளர்க்கு, அப்புறம் வந்து வாசுதேவநல்லூர் பேரூராட்சி பிடிஓ, ஏடி, அப்புறம் வந்து டைரக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம வந்து மூவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த பகுதியில் வந்து நான் வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து தன்னுடைய உறவினர்கள் இறக்கும்போது வந்து இங்கே வந்து இந்த இரவு நேரத்தில் நாங்கள் வந்து இந்த ஈமச்சடங்கை வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம். மின்விளக்கு இல்லாதனால இந்த சவ வண்டி வரும் பார்த்தீங்களா, அந்த வண்டியை அந்த இந்த மயானத்தில் வந்து அந்த சடங்கை முடிக்கிற வரைக்கும் அந்த வண்டியோட லைட் வெளிச்சத்தில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே வந்து இது வந்து சம்மந்தமாக வந்து கோரிக்கை வச்சிருக்கிறேன். ஆனால் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கவனத்தில் எடுத்துக்கல. இந்த முறை வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து தீவிரமாக நம்ம வந்து களத்தில் இறங்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த முறை ரொம்ப சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு போய் ஃபுல்லாக நம்ம வந்து இறங்கணும். அதன் அடிப்படையில் இன்னும் 2-3 நாட்களில் வந்து நமக்கு வந்து மின்விளக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. காலங்காலமாக அந்த இடத்துல தான் வந்து மயானமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து மின் விளக்கு வசதிகளே இல்லை. ஆனால் 2015 to 2016 இந்த கட்டடத்தை வந்து உருவாக்குனாங்க. அப்போமாவது இந்த மின்விளக்கை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் மின்விளக்கு வசதிகள் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. இந்த ஊரில் எவ்வளோ ஜனத்தொகை இருப்பாங்கங்க? மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வாசுதேவநல்லூர் பேரூராட்சியில் வந்து மொத்தம் 40,000 மக்கள் வந்து மொத்தமாக இருப்பாங்க. இதில் வந்து 18 வார்டு இருக்குது. இந்த 18 வார்டுக்கு மொத்தமாக 5 மயானங்கள் இருக்குது. 5 மயானங்களில் 2 மயானம் வந்து பில்டிங்கோடு இருக்குது. மிச்சம் 3 மயானங்கள் பார்த்திங்கன்னா வந்து தகர கொட்டையில் தான் இருக்குது. அந்த 2 மயானங்கள்லையுமே வந்து மின்விளக்கு வசதிகள் இல்லை. 3 மயானங்கள் வந்து தகர கொட்டாயில் இருக்குது. சில இடங்களில் வந்து தண்ணீர் வசதி கூட இல்லாமல் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே வந்து வாசுதேவநல்லூர் பேரூராட்சியில் வந்து மின்மயானம் பொதுவாக இந்த 40,000 மக்களுக்கு வந்து ஒரு மின்மயானம் வந்து ஏற்படுத்தி கொடுங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அவங்கவுங்க வந்து தனியாக வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிடட்டும். அது வந்து பொதுவாக இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா வந்து ஊரில் வந்து சில கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. சில பேர் வந்து இந்த இடத்த பயன்படுத்தக்கூடாது, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடு விதிப்பாங்க. இந்த கட்டுப்பாடுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மின்மயானம், பொதுவான மின்மயானம் அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய பாட்டிக்கு வந்து இறுதி சடங்கு செய்யும்போது நாங்கள் மிகவும் வந்து கஷ்டப்பட்டோம். இந்த கஷ்டம் வந்து பொதுமக்களுக்கும் வந்து உங்களுக்கும் வந்து இந்த கஷ்டம் வந்து இருக்கக்கூடாது, நீங்களும் இந்த மாதிரியான கஷ்டங்களை படக்கூடாது அப்படிங்கிறனால இந்த கோரிக்கையை நம்ம வந்து முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கை வந்து பொதுவான ஒரு கோரிக்கை, உங்களுக்கான கோரிக்கையும் இந்த கோரிக்கை தான். உங்களோட சேர்த்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த கோரிக்கையை நான் வந்து முன் வச்சிருக்கிறேன். சம்மந்தப்பட்ட நிர்வாகம் வந்து மின்விளக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.
இந்த மின்விளக்கு வசதியை நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வந்து கோரிக்கைகள் முன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேரூராட்சி நிர்வாகம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதில் ஒரு 4 கம்பி வச்சுருக்குறாங்க. இந்த கம்பிகள் பார்த்தீங்கன்னா வந்து புது கம்பி இல்லை, இது ஏதோ அந்த அடிபம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிபம்பு கம்பியை வச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து பேரூராட்சி நிர்வாகம் வந்து இந்த நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நானாபுரம் வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து நமக்கு வந்து முழுமையாக வந்து இதில் வந்து மின்விளக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு 2-3 நாட்களில் இந்த இடத்துல வந்து மின்விளக்கு வசதிகள் கிடைக்கும் நம்ம வந்து நம்புகிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.